ஸோ என்னோட பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஃபோல்டர்ஸ் போட்டிருக்கேன். ஃபோல்டர்ஸ்குள்ளே நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் பிளேலிஸ்ட் என்னோடய மெயின் பிளேலிஸ்ட் இதுவாக இருக்கும். இதுக்குள்ளே போனால் நிறைய பிளேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் டிஜே அகாடமி, சென்னைஸ் பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், அதாவது பேச போகிற டாபிக் ப்ரிப்பேரிங் பிளேலிஸ்ட். என்னோடய யூடியூப் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் போட்டிருப்பேன். ட்ராக்டருக்கு தனியாக டியூட்டோரியல்ஸு, ரெக்கார்ட் பாக்ஸ், வர்ச்சுவல் டிஜே, நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து விஎம் டிஜே டாக்னு ஃபோல்டர் வச்சுருப்பேன். இந்த செக்மெண்ட் என்னென்னா டிஜேயின் டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். அப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கும் டிஜேயிங் பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொஃபஷன் டிஜே ஆகும் நினச்சினா விஎம் டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். விஎம் டிஜே அகாடமியில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். பேசிக் வெட்டிங் டிஜேலேருந்து ப்ரொஃபஷனல் கிளப் டிஜே வரைக்கும் டீச் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஆல்ரைட், சரி, இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா ப்ரிப்பேரிங் பிளேலிஸ்ட். ஸோ ஒரு பிளேலிஸ்ட்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஎம்டிஜே அகாடமி வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றதை. ஸோ இன்றைக்கி உங்களுக்கும் வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி, அதாவது ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் செஷன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட பிளேயிங் டெக்னிக் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வந்து எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், ரெக்கார்ட் பாக்ஸ், ட்ராக்டர், சரோட்டோ, வர்ச்சுவல் டிஜே, டசன்ட் மைண்ட், எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு திங், பிளேலிஸ்ட் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக பிளேலிஸ்ட் ரெடி பண்ணாமல் நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணாதீங்க. உங்களை சாஃப்ட்வேருக்குள்ளேயே பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன சாங்ஸ் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்களோ அந்த சாங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போட்டுட்டு அதில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணணும். இப்போது என்னோடய பிளேலிஸ்ட் காட்டுறேன். நான் வந்து ட்ராக்டர், சரோட்டோ, ரெக்கார்ட் பாக்ஸ், வர்ச்சுவல் டிஜே 4 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவேன். என்னோட டிஜேயிங் கரியரில் ஒரு ஸ்டேஜில் ஒரு சாஃப்ட்வேர் மாற்றிருக்கேன். ஸோ அதனால் வந்து எல்லா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய எல்லா சாஃப்ட்வேருமே ஒரே மாதிரி தான் பிளேலிஸ்ட் இருக்கும். நான் சாஃப்ட்வேர்ஸ் மாற்றி ப்ளே பண்ணாலுமே என்னோடய பிளேலிஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து எல்லா சாங்கும் ஈஸியாக நான் ப்ளே பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ என்னோட ரெக்கார்ட் பாக்ஸில் எப்படி நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ற ஒரு கிளான்ஸ் நான் காட்டுறேன். இப்படி தான் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் இந்த பேட்டர்ன் வச்சு நிறைய ஐடியாஸ் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ என்னோடய பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஃபோல்டர்ஸ் போட்டிருக்கேன். ஃபோல்டர்ஸ்குள்ளே நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் பிளேலிஸ்ட் என்னோடய மெயின் பிளேலிஸ்ட் இதுவாக இருக்கும். இதுக்குள்ளே போனால் நிறைய பிளேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது ஹிந்தி ரீமிக்ஸு, ஹிந்தி வெட்டிங், ஹிப்ஹாப்பு, ஒரு பிளேலிஸ்ட்குள்ளேயே டாப் ட்ரெண்டிங் ட்ராக்ஸ் இதில் இருக்கும். அதாவது இன்றைக்கி என்ன ப்ளே பண்ண போகிறேனோ அதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து திடீர்னு அவங்க தமிழ் சாங்ஸ் கேட்குறாங்கன்னா தமிழ் டான்ஸ்குள்ளே போயிடுவேன். இந்த பிளேலிஸ்ட்குள்ளே எல்லா சாங்ஸுமே டான்ஸ் சாங்ஸாக இருக்கும். இப்போ ஹிப்ஹாப் கேட்குறாங்கன்னா ஹிப்ஹாப் பிளேலிஸ்ட்டில் போயிடுவேன். ஸோ இதில் வந்து எல்லா டாப் ட்ராக்ஸும் இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்காக நான் வந்து சாங்ஸை ஸ்விட்ச் பண்ண முடியும் என்னால். இன்னொரு ஃபோல்டர் காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் அப் மியூசிக் தனியாக வச்சுருக்கேன். அவார்ட் மியூசிக், நான் ஸ்டாப், இன்ஸ்ட்ருமெண்டல், எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். கிளப் மியூசிக்கில் சில ட்ராக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ டெக்னோ, எல்லாமே டாப் ட்ரெண்டிங் ட்ராக்ஸாக தான் இருக்கும். இப்படி தான் நான் வந்து பிளேலிஸ்ட் ரெடி பண்ணணும். சில பேர் வந்து டைமிங் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது 5 to 6, 5 to 7, இல்லைன்னா 7 to 10, 10 to 12, இந்த மாதிரி டைமிங்லாம் போட்டு அதுக்குள்ளே பிளேலிஸ்ட் போட்டிருப்பாங்க. அது அவங்க வே ஆஃப் பிளேயிங். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பிளேலிஸ்ட் ரெடி பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண வேண்டியது ஹாட் கியூஸ். ஹாட் கியூஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து ஹாட் கியூஸ் போடலாம். 8 ஹாட் கியூஸ் கிடைக்கும். நார்மலாக எல்லா கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா 8 ஹாட் கியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஹாட் கியூஸ்ன்றது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் ஹாட் கியூஸ் இருக்கும். 8 ஹாட் கியூஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஹாட் கியூஸ். ஸோ ஒரு சாங்க்கு வந்து நீங்கள் 2 ஹாட் கியூஸும் போடலாம், 8 ஹாட் கியூஸும் போடலாம். இட்ஸ் அப் டு யூ, யோர் க்ரியேட்டிவிட்டி. சாங்கை ஃபுல்லாக கேளுங்க. எந்த இடத்துல மிக்ஸ் பண்ண போகிறேன்றது ஐடியாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு சாங்குமே சாங்கை ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்த சாங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆக்சுவலி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு அடுத்த பாட்டு ப்ளேபிளாக இருக்கணும். அதாவது ஒரு பிளேலிஸ்ட்குள்ளே 50 பாட்டு இருந்தால் 50 பாட்டுமே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும். 50 பாட்டை போட்டு 10 பாட்டு தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லும்போது டான்ஸ் பண்ணும்போது எல்லா சாங்கும் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். டான்ஸபிள் ட்ராக்ஸாக இருக்கணும், ஒரே எனர்ஜியாக இருக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன சாங்ஸ் தேவையில்லையோ அந்த சாங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தேவை இருக்கிற சாங்ஸ் மட்டும் உங்களுடைய பிளேலிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கீங்க, இப்போ தான் டிஜேயிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அடுத்த லெவலுக்கு போயிடலாம். நிறைய பேர் வந்து ஃபோல்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறீங்க. ஃபோல்டர்ஸ் ப்ளே பண்ண அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுங்கள்.
ப்ரொஃபஷனலாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய டிஜிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகுது. எல்லா வீடியோஸுமே பாருங்கள். ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் போடுறேன், நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீமிக்ஸஸ் எல்லாம் போடுறேன், அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டிஜேயிங் கரியரில் என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சினா விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜேக்கு தனியாகவே கோர்ஸ் இருக்குது. கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், see you on next video. Till then, take care. Bye from DJ Rahul.